இந்த விஷயத்தை பற்றி நான் ஃபஸ்ட்டு டைம் படிக்கும்பொழுது எனக்கு ரொம்ப புதுசாகவும் கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் தான் இருந்துச்சு. ஸோ அதை உங்ககிட்டயும் நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதாவது என்னென்னா, இப்போ இன்கேஸ் ஒரு ஃபேமிலியில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அந்த இடத்துல எய்தர் ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ வேலைக்கு போகிறாங்க. ஒருத்தர் வேலைக்கு போகிறாங்க, ஒருத்தர் வேலைக்கு போகல. ஸோ நம்ம சின்னரில் இப்போ ஹஸ்பண்ட் வெளில வேலைக்கு போயிட்டு வராரு. அவங்க ஒய்ஃப் அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டை மேனேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஹஸ்பண்ட் என்ன நினைக்கிறாரு, அவருக்கு சம்பளம் வருது, அந்த காசில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை ஒய்ஃபுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பணத்துலேருந்து ஒய்ஃபோட அக்கௌண்ட்லேருந்து நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஸ்டாக்ஸு, இந்த ஆர்டி, எஃப்டி, என்ன வேணாலும் பாண்ட்ஸ் எது வந்தாலும் அதை இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை நம்ம ஒய்ஃப் பேரில் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்கம் டேக்ஸ் கட்டுறது கம்மியாகும். ஒய்ஃபுக்கு ஆப்வியஸாக அவங்களுக்கு எந்த சேலரியும் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வரக்கூடிய பணத்துக்கு பெருசாக ஒன்றும் நம்ம டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்காது. அப்படி பண்ணாலும் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற பிளான் வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு இன்கம் டேக்ஸ் கம்மியாக வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாரு. இந்த பிளான் பண்ணும்பொழுது உண்மையிலேயே நம்மளால் டேக்ஸை மிச்சப்படுத்த முடியுமா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிங்கன்னா, அது ஆக்சுவலாக டேக்ஸை மிச்சப்படுத்த முடியாது. இன்னும் சொல்லப்போனால் காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகும் அப்படின்னா நம்ம சொல்லலாம். ஸோ அது என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸு, அது என்னென்ன மாதிரி சினாரியோஸில் நம்மளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நம்மளோட பயனுள்ளதாக உண்மையிலே இன்கம் டேக்ஸை குறைக்க முடியும், என்னென்ன மாதிரி கண்டிஷன்ஸில் இன்கம் டேக்ஸை குறைக்கவே முடியாது, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இன்னும் சொல்ல போனால் இந்த விஷயத்தை பல பேர் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்திருக்கலாம். பல ஹஸ்பண்ட்ஸோ இல்லை ஒய்ஃபோ யாராச்சும் ஒருத்தவங்க உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு இப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்குலாம் ரொம்ப பயனுள்ளதாக இந்த வீடியோ இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், சேனலுக்கும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். பை த வே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பிரகாஷ். வெல்கம் பேக் டு கிராக் வேர்ல்ட். சரி, ஃபஸ்ட்டு இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஃபினான்ஷியல் இயர் 25-26 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 லட்ச ரூபாய்க்கு உள்ள உங்களோட நீங்கள் இன்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இல்லை. 4 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். நீங்கள் டேக்ஸ் லேபில் வரீங்கன்னா டேக்ஸை பே பண்ணுங்கள். இப்படி தான் நமக்கு இன்கம் டேக்ஸ் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம 4 lakhsக்குள்ளே இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ 4 லட்ச ரூபாய்க்குள்ளே நமக்கு வருமானம் இல்லை இருக்குது, அதனால் நம்ம டேக்ஸ் பே பண்ணல ஒன்று. இப்போ இன்னொரு பக்கம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வாங்கி வச்சிருக்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸு உங்களுக்கு ஒரு 1.25 லட்ச ரூபாய்க்குள்ள நீங்கள் வாங்கி வச்சது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அதை விற்கிறீங்க. விற்கும்பொழுது உங்களுக்கு லாபம் ஒரு 1.25 லட்ச ரூபாய்க்கு உள்ளே தான் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கு. அது ஒரு 50,000 இருக்கலாம், 1 லட்சம் இருக்கலாம், வாட் எவர். அந்த லாபத்துக்கும் நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டாம். இப்போ நார்மலாக ஒருத்தங்க என்ன நினைப்பாங்க, சரி நம்ம ஒய்ஃப் இப்போ வேலைக்கு போகலை, அதனால் அவங்களுக்கு 4 lakhs இருக்கும், டேக்ஸ் கட்ட வேண்டாம். ப்ளஸ் இந்த லாங் டேர்ம் கேபிட்டலாக இருக்கக்கூடிய இந்த 1.5 லட்சம், இந்த 1.25 லட்சத்துக்கும் சேர்த்து நியர்லி 5.25 lakhs இருக்கும். ஒய்ஃப் டேக்ஸ் கட்ட வேண்டாம். அப்போது இதை நம்ம ஏன் நமக்கு சாதகமாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட இன்கம் எல்லாத்தையுமே இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இவங்க இன்வெஸ்ட் பண்ணி வர லாபத்தில் நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டாம், இல்லை கட்டணுங்கிற தேவைப்பட்டாலும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கம்பேரிட்டிவாக நமக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிப்பார். கரெக்டு தானே? இப்படி தானே பொதுவாக எல்லாருமே யோசிப்போம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். அதாவது ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயரில் ஒரு 10 லட்ச ரூபா அவங்க ஒய்ஃபுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, ஒரு கிஃப்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கிஃப்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த அமௌண்ட்டுக்கு எந்த டேக்ஸும் கிடையாது. ஏன்னா அது உங்களோட பணம், நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு கொடுக்குறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த காசு அவங்க அக்கௌண்ட்டுக்கு போய் அந்த காசை நீங்களே என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஒய்ஃபோ இல்லை நீங்களோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குறது, ஸ்டாக்ஸ் வாங்குறது, பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை ஒரு எஃப்டிஓ ஆர்டிஓ அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்றது, இந்த மாதிரி எது வந்தாலும் நம்மளோட நினைப்பு இவங்க டேக்ஸ் பே பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி. பட் கவர்மெண்ட் சைடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல தான் ஒரு டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வருது. அதாவது கிளப்பிங் ஆஃப் இன்கம் அப்படிங்கிற மாதிரி. அந்த கிளப்பிங் ஆஃப் இன்கமில் யார் இந்த மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ அவங்க தான் டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். செக்ஷன் 60லேருந்து 64 வரைக்கும் கம்ப்ளீட்டாக இன்கம் டேக்ஸ் ஆக்டில் இதை பற்றி தான் பேசியிருப்பாங்க. அதாவது கிளப்பிங் ஆஃப் இன்கம் டேக்ஸ் கிளப்பிங் ஆஃப் இன்கம் எந்த மாதிரிலாம் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் பேசியிருந்திருப்பாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ பர்டிகுலர் அந்த ஸ்பௌஸ், அந்த ஹஸ்பண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இவங்க ஒய்ஃப் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வரக்கூடிய லாபம் எல்லாத்துக்குமே அந்த லாபம் எல்லாமே இந்த ஹஸ்பண்ட் பேரில் தான் சேரும். அவர் தான் இன்கம் டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் பேசியிருப்பாங்க. இப்போ இன்னொரு சீனரி எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ இதே ஹஸ்பண்ட் ஒரு வீடு வாங்குறாரு, அந்த வீடு கொஞ்சம் ரெண்டலுக்கு விடுறாரு. அந்த ரெண்டல் இன்கம் எல்லாமே ஒய்ஃப் பேருக்கு, ஒய்ஃப் அக்கௌண்ட்டுக்கு வர மாதிரி அவர் பண்ணுறாரு. இப்போ இந்த சினாரியோவில் பார்த்தாலும் அந்த வர இன்கம் லைக் ஆப்வியஸாக ஒரு 4 லட்ச ரூபாய்க்குள்ளே வருதுன்னா, இப்போ ஒய்ஃப் பேரில் இருக்கே, நம்ம இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இன்கமும் அந்த ஹஸ்பண்ட் பேரில் தான் வரும்.
இதை தான் செக்ஷன் 60 64 நம்ம சொன்ன மாதிரி அந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து கம்ப்ளீட்டாக பேசுது. சரி, இப்போ நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ பல பேருக்கு என்ன தோணும், நம்ம இப்போ ஆல்ரெடி நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு வீடு வாங்கியிருக்கேன், என் ஒய்ஃப் பேரில் தான் வந்து நான் இந்த இன்கம்லாம் வருது, நான் இதுக்கு இன்கம் டேக்ஸ் பே பண்ணதே கிடையாது, இது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் கரெக்ட், நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லை ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி வாங்கி சில நேரங்களில் விற்றுருக்கேன், அது விற்றதும் என் ஒய்ஃப் பேரில் இருக்குது, அதுக்கும் நான் இதற்கும் இன்கம் டேக்ஸே கட்டினது இல்லையே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ நீங்கள் மாட்டல. ஏன்னா இந்தியா இஸ் அண்ட் டெவலப்பிங் எக்கானமி. ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து கேஷ்லேருந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக டிஜிட்டலாக நம்ம மாறிட்டுருக்கோம். நம்மளோட எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் இன்கம் டேக்ஸில் கடந்த 10 வருஷம் டிரான்சாக்ஷன் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்கும். இன்றைக்கி நீங்கள் மாட்டலனாலும் நாளைக்கு ஃப்யூச்சரில் அது 5 வருஷமாக இருக்கட்டும், 6 வருஷமாக இருக்கட்டும், இல்லை 9வது வருஷமாக கூட இருக்கட்டும், ஒன்ஸ் நீங்கள் மாட்டும் பொழுது இவ்வளோ நாள் நீங்கள் பண்ண கம்ப்ளீட் அந்த இன்கம் டேக்ஸில் இப்போ எந்தெந்த காசில் நீங்கள் கட்டலையோ அந்த எல்லாம் பணம், அதுக்கேற்ற இன்ட்ரெஸ்ட், அதுக்கு ஒரு பெரிய பெனால்ட்டி, இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து நீங்கள் அப்போ பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ பல பேருக்கு வந்து சில நேரங்களில் பயம் வரலாம், ஐயோ நான் இதை ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம் 2-3 வருஷமாக, இதுக்கு நான் இன்கம் டேக்ஸில் இது ஃபைல் பண்ணது கிடையாது, இதனால் எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா என்ன, எனக்கு அதுவும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக பல பேர் சொல்கிறது எனக்கு இதை பற்றி தெரியாது, இது எனக்கு தெரியாத போது நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இதுக்கு ஒரு ஆக்சுவலாக ஒரு வாக்கியம் இருக்குது, இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ். அதாவது இப்படி ஒரு சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க, இல்லை சட்டம் இயற்றியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னா அது கவர்மெண்ட்டோட தப்பு கிடையாது, நம்மளோட தப்பு. நம்ம நாட்டில் என்னென்ன சட்டங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. இப்போ உங்களை வந்து திடீர்னு வந்து நீங்கள் பெனால்ட்டி போடும்போது எனக்கு இதை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளை விட்டுற மாட்டாங்க. பெனால்ட்டி போடுறது தான், அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் அது வந்து இக்னரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ தான் நம்ம வீடியோட முக்கியமான பகுதிக்கே வரோம். அதாவது இவ்வளோ நேரம் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் இன்கம் டேக்ஸ்லேருந்து நம்ம தப்பிக்க முடியாது, இதெல்லாம் வந்து நம்ம பெனால்ட்டியாக போடுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரி, என்னென்ன மாதிரி விஷயங்கள், என்னென்ன மாதிரி சினாரியோஸில் என்னால் உண்மையிலேயே இந்த இன்கம் டேக்ஸை வந்து கொஞ்சம் பயன்படுத்திக்க முடியும், என் ஒய்ஃபோட அந்த இன்கம் இல்லைல்ல அவங்களுக்கு, அதை எப்படி பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஒரு 3 சினாரியோ நம்ம எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு சினாரியோவில் இதே மாதிரி நீங்கள் பணத்தை வந்து உங்கள் ஒய்ஃப்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. லைக் அவங்களோட தினசரி செலவுக்கோ இல்லாட்டி அவங்களோட மாத செலவுக்கோ எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் பர்டிகுலர் அமௌண்ட்டு செலவு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. அந்த பணத்தை அவங்க கொஞ்சம் மிச்சப்படுத்தி சேவ் பண்ணி அதை அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு லாபம் வருது அப்படின்னா அது உங்கள் ஒய்ஃபோட இன்கம்மாக தான் கணக்கு எடுத்துப்பாங்க. பட் இது கொஞ்சம் அமௌண்ட் அவங்களோட டெய்லி செலவுக்கு, மாத செலவுக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் உடனே ஒரு 1 லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, 10 லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா அது ஆப்வியஸாக ரொம்ப அப்ரப்டாக நமக்கு தெரியும். அது வந்து 1 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாய்க்கு என்ன செலவு இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அதுக்கான எல்லா எவிடன்ஸஸையும் ப்ரூஃபையும் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் சைடில் காட்ட வேண்டியிருக்கும். அப்படி காட்டிங்கன்னா ஃபைன், அப்படி இல்லாட்டி இது அவங்க வந்து ப்ராப்பர் டிரான்சாக்ஷனாக எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி நீங்கள் ப்ராப்பராக டிரான்சாக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்கம் உங்கள் ஒய்ஃப் பேரில் தான் செலவு கரெக்டாக வரும். இது ஃபஸ்ட்டு சினாரியோ. இப்போ 2வது சினாரியோ பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் அதே மாதிரி உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா இல்லை 10 லட்ச ரூபா ஒரு அமௌண்ட் அனுப்புறீங்க, ஆனால் அதை இன்ட்ரெஸ்ட்டுக்கு அனுப்புறீங்க. உங்கள் ஒய்ஃப்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு பர்டிகுலர் ஒரு 5% 4% ஏதோ ஒன்று உங்கள் விருப்பம் தான், இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட்டாக இருக்கும். நீங்கள் காசு கொடுக்கணும், அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்கள் ஒய்ஃப் இன்ட்ரெஸ்ட்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பணம் இன்ட்ரெஸ்ட்டுக்காக அவங்க ரிட்டர்ன் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பணத்துலேருந்து அவங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன டிரான்சாக்ஷன் பண்ணி எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது எதுவும் இருந்தாலும் அது உங்கள் ஒய்ஃபோட அக்கௌண்ட்டில் கணக்காக சேரும். இல்லைனா அது ஆப்வியஸாக நம்மளோட அக்கௌண்ட்டில் தான் சேரும். இப்போ 3வது சினாரியோ பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இப்போ உங்கள் ஒய்ஃப்க்கு நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, அந்த 2 லட்ச ரூபா அவங்க போய் ஒரு எஃப்டி ஒரு வருஷத்துக்கு ஒரு 10% அப்படிங்கிற மாதிரி ஒரு எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 10% 2 லட்ச ரூபாய்க்கு அப்படின்னா 20,000 வரும் இன்ட்ரெஸ்ட்டாக. அந்த 20,000 யார் பேரில் வரும்? ஆப்வியஸாக ஹஸ்பண்ட் பேரில் தான் வரும். ஆனால் ஒய்ஃப் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 20,000 மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறாங்க பேங்க்லேயே. ரீஇன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த 20,000க்கு மறுபடியும் 10% கிடைக்குமா? அதாவது 2,000 ரூபா. இந்த 2,000 ரூபா ஒய்ஃபோட இன்கமாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு அந்த வரக்கூடிய அந்த லாபம் இருக்குல்ல, அந்த லாபம் ஹஸ்பண்ட் பேரில் தான் வரும். ஆனால் அந்த லாபத்தை அவர் வந்து எடுத்துக்காமல் மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணி அது மறுபடியும் ஒரு லாபமாக வருது இல்லை 2வது டைமில், அந்த லாபம் ஒய்ஃப் பேரில் தான் கிடக்கும். ஒய்ஃப் பேரில் தான் இன்கமாக எடுத்துப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சினாரியோஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ஒரு 3 விதமான டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் இந்த வழிகளில் உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. பட் இப்போ ஓவரால் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம ஒய்ஃபோட அக்கௌண்ட்டில் வந்து நம்ம மாற்றிட்டு நம்ம வந்து எல்லா இன்கமையும் வந்து நம்மளால் சேமிக்க முடியும் அப்படிங்கிறது. அதுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இதை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக எந்தெந்த இடங்களெல்லாம் பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து காசு மிச்சப்படுத்திக்கலாம். பட் ஸ்டில் ஒரு டேக்ஸ் வந்து அதோட டேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நீங்கள் பார்க்குறது, உங்களை உள்ள சிஏ சார்ட் அக்கௌண்ட் கிட்ட பார்த்துட்டு அவங்ககிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த விஷயங்களை பண்ணிங்கன்னா பெட்டர். நம்மளாவே எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணி தேவையில்லாத ஒரு இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வர மாதிரி அந்த மாதிரி தேவையில்லாத சிச்சுவேஷனுக்குலாம் நம்மளே வந்து கொண்டு போய் வச்சுக்க வேண்டாம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதே சேம் இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடான இந்த கான்செப்ட் வேறு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் தேவைப்படும் உண்மையிலே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா சேனலுக்கு வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஹேவ் அ நெக்ஸ்ட் டே, ட்ராக் வேர்ல்டு.